ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு டெண்டர்கள் ரத்து அப்படின்போது என்னன்னா இந்த உள்குத்து இதில் உள்கதை என்னன்றது இன்னும் வெளிப்படையாக வெளியில் வரல. எல்லாரும் சேர்ந்து தானே மக்களை கொள்ளையடிக்கிறீங்க. ஊழல் வண்டி தான் கொள்ள கிடையாது, வரி சுமையும் கொள்ளடிக்கிறது தான். கரண்ட் உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியுதா? மாற்றம்னு போய் நிறைய பேர் குத்துனாங்கல்ல விசிலு, சூப்பர். அவங்களுக்குலாம் சமீபத்தில் திமுகவும் பாஜகவும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சமயத்தின் போது ஒன்றிணைய போறாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு உணர்ந்துதான் திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே திமுகவும் தாவேகாவும் இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சாரு. நம்ம பார்க்கலாம். இவர்கள் அரசியலுக்காக இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளானிக்கு ஒரு பேச்சு மாற்றி பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க தான் திமுக வானான்ட்டு போயிட்டீங்கல்ல. திமுக நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இப்போ ஜோசப் விஜய் என்ன பண்ணிட்டார்? டீலிமிட்டேஷன் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? பேசிடுவாரா? பாஜக எதிர்த்து இவர் பேசிடுவார் இல்லை? எதனா ஒரு வார்த்தை இது வரலாம் டீலிமிட்டேஷன் அவர் வாயில இருந்து வெளியூர் போய் உட்காந்துருக்கிறாரு. யாரு? ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி நிலை குலைந்து உட்காந்துருக்கிறார். கவுக்க போறாங்க, அப்படியே முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இதே வேலையை தாவேகா கிட்டத்தட்ட 40 நாளா பண்ணிட்டு. சமீப நாட்களில் பாமக தாவேகா கூட ஒரு நெருக்கம் காட்டுற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாகி பாமக அவங்களோட கூட்டணியில இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. விஜய் சார் என்ன நினைக்கிறாரோ 4 வருஷத்துக்கு இனி புலம்ப வேண்டியதான். இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் சும்மா தமாஸ்க்கு மக்கள்கிட்ட சொல்றது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து போக்குவரத்து துறை, நகராட்சி நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. சார், இதற்கு காரணமா நிதிநிலையை ஒரு காரணமா சொல்றாங்க, ஊழல் நடந்திருக்கு, விதிமுறைகள் நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. இந்த டெண்டர்கள் தொடர்ச்சியா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ரத்து செய்யப்பட்டு வரதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்படுறதுன்றது புதுசு கிடையாது. நிறைய நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் சரியில்லை, இல்லை ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பட் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு டெண்டர்கள் ரத்து அப்படின்போது என்னென்னா ஒரு சில தவறுகள் இருந்திருக்கலாம், இல்லை செட்டிங், அதாவது என்னென்னா கான்ட்ராக்டர்ஸ்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுவாங்க, இல்லை அதிகாரிகளுக்குள்ள கமிஷன் இவ்வளோ அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வைத்து இவ்வளவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. இல்லை ஆல்ரெடி இருந்தவங்க அதுக்கு கல்லா கட்டி அதுக்கு ஒரு கணக்கு பண்ணி அவங்க ஒரு கனெக்ஷனில் இருந்தாங்க, அதை உடச்சிட்டு நம்ம அந்த கமிஷனை பெறத்துக்கு நீங்கள் திருப்பி ரீடெண்டர் விட்றீங்க அப்படின்னா அது தப்பு. இந்த உள்குத்து இதில் உள்கதை என்னன்றது இன்னும் வெளிப்படையாக வெளியில் வரல. ஆனால் அரசு சார்பாக சொல்லப்படுற தகவல் என்னென்னா, டெண்டரில் முறைகேடுகள் இருக்குது, இதில் லஞ்சம் பண்ணுறதுக்கு முயற்சியெல்லாம் நடந்திருக்கு, அதிகாரிகளோட நெக்ஸஸ் இருக்குது, அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்குது, அது மாதிரி தவறுகளால் தான் இதெல்லாம் நாங்கள் திருப்பி ரீடெண்டர் போடுறோன்னா. இப்போ ரீடெண்டர் போகும்போது அந்த ரீடெண்டர் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா வர்றது மழை காலம். அப்போ அதை எவ்வளோ சீக்கிரமாக துரிதப்படுத்தி அந்த டெண்டரெல்லாம் திருப்பி விட்டு அந்த வேலைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது சாத்தியம், சீக்கிரமாக செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் பார்த்திங்கன்னா கல் நல்லா இருக்கும், கல் அதை பேத்துட்டு திருப்பி போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா, இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்புறம் வேறு ஒரு சில பத்திரிகையில் கூட செய்தி வந்துச்சு, காவா தண்ணி இருக்கும் போதே மழைநீர் வடிகால் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி மெத்தனமாக யார் வீட்டு காசு எப்படி விட்டு பொதுமக்களோட பணம் விரயமானா என்ன, என் வேலை கான்ட்ராக்டர் வேலை, நான் பண்ணுவேன், அதிகாரிகளுக்கோ இல்லை அரசியல்வாதிகளோ நான் லஞ்சத்தை கொடுத்து அந்த வேலையை கண்மூடித்தனமாக பண்ணிட்டு போயிடுவேன். அது ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷம் கூட அது தாளாது, அது உடஞ்சி போயிடும், திருப்பி மறுபடியும் டெண்டர். இது ஒரு கேவலமான ஒரு போக்கு என்பது இருக்கிறது. அப்போது ஒருவேளை தாவேகா அரசினுடைய நோக்கம் உண்மையிலே இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு இருந்தால் நான் வரவேற்கிறேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அதை சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இங்கே எல்லாரையுமே ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்குறது நல்லது. ஏன் அப்படின்னா, ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்ன தாவேகா ஊழல்வாதிகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கட்சியில். அப்போது கட்சியில் ஊழல்வாதிகளை சேர்த்துக்கொண்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிக்கிறீங்கன்னு ஒரு சைடு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நபர்கள் எல்லாமே ஏதோ ஒரு சில வழக்குகளில் குற்றவாளியாக, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்த்துருக்குறாங்க. அப்போ இவர்களை வைத்து நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம். அதே நேரத்தில் வரக்கூடிய செய்திகள், இந்த டெண்டர் முறைகேடுகள்லாம் இது பண்ணுறதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னும் போது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ஆனால் அது
அதாவது எப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் போனால் தான் அது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது டெண்டர் ரீடெண்டர் விடும்போது லஞ்ச லாவணி இல்லாமல் கமிஷன் கேட்காம, அதாவது எப்படின்னா டெண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு கமிஷனு, அப்புறம் வேலை செய்யும்போது இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷனு, அதுக்கப்புறமா வந்து பேப்பர் மூவிட்டு பில்லு பாஸ் ஆகுது பாருங்கள், அப்போது ஒரு கமிஷன். இந்த மாதிரி 2-3 வகையில் தவறுகள் நடக்குது. இதெல்லாம் தாவேக அரசு சரி செய்ய போதா இல்லையா அப்படின்றது இயற்கைக்கும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதை அப்படியே நம்புவோம். ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாருமே ஒருத்தர் நம்பிக்கை அரசு சொல்கிறத நம்பி தானே இருந்துருக்குறோம் நம்ம. அதனால் இந்த அரசு இப்போ இவங்க டேர்னு இவங்க சொல்கிறாங்க இதுக்காக தான் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு அதை அப்படியே ஏற்றுக்கலாம். பார்க்கணும் அது எப்படி போகுதுன்றது. ஒரு வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா தான் இவங்க தெரியும் இவங்களும் எப்படி வந்து ரோடை மட்டமாக போட்டுட்டு அப்புறம் போட்ட ரோடே போடுறாங்களா, இல்லை நல்லா இருக்கிற பிளாட்ஃபார்மை உடச்சிட்டு திருப்பி போடுறாங்களா. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிரனைட் எல்லாம் போடுவாங்க பிளாட்ஃபார்மில். வீட்டிலேயே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இப்போ நாகப்பட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா வீடு இன்னமும் சிமெண்ட் தரா இருக்கும், பிளாட்ஃபார்மில் நாய் படுத்து தூங்குது. அதுக்கு எதுக்கு கிரனைட்டு? இப்போ அழகு தேவை தான், வேணான்னு சொல்ல. ஏன் ஒரு செடி கொடியெல்லாம் பார்த்தா அழகாக தெரியலையா? அதான் சிமெண்ட்டை இஷ்டத்துக்கு போட்டு நிறைய வேலைகள் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குது. வரலாறு காணாத அளவுக்கு ரத்துகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெண்டர். எங்கே போகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே சார். அதே போல் சமீப நாட்களாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட், குறிப்பாக தேர்தலுக்கு பின்பு அவர் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகிக்கிட்டே வருது. குறிப்பாக வந்து திமுகவும் தாவேகவும் பாஜகவை எதிர்க்கிறதுல ஒரு புள்ளியில் இணையணும் அப்படின்னு சொல்லியிருந்ததையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சமீபத்தில் திமுகவும் பாஜகவும் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சமயத்தின் போது ஒன்றிணைய போகிறாங்க, ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க, புதிய சட்டத்திருத்த மசோதா இருக்குது, இப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு உணர்ந்து தான் திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே திமுகவும் தாவேகவும் இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சாருன்னு நம்ம பார்க்கலாமா சார்? இல்லை, நம்ம அண்ணன் திருமாவளவன் பேசுவதற்கு வந்துட்டு இப்போ நீங்கள் முன்னாடி கேட்டீங்க கேள்வி, அதில் மக்கள் பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு தேவையான விஷயம் இருக்குது. ஆனால் நான் அதை கொஞ்சம் யோசித்து ஆழமாக ஏன்னா மக்கள் பாதிக்கிற விஷயம், இந்த வேலை, இந்த சாலை போடுறதாகட்டும், இல்லை வந்து ரோடுகளை அகலப்படுத்துறது, இல்லை மழைநீர் வடிகாலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இல்லை காவா தண்ணி போகிறதுக்கு உண்டான கால்வாய் கட்டுறது, இது மாதிரி எல்லாம் இது மக்கள் இவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளானிக்கு ஒரு பேச்சு மாற்றி பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் திமுக வானான்ட்டு போயிட்டீங்கல்ல, கூட்டணியை விட்டு வெளியே போய் அங்கே சேர்ந்துட்டீங்க, அமைச்சரவையில் பங்கு சேர்த்ததுக்கப்புறம் திமுக கூட்டணி வெளியில் போயிடுச்சு. திமுக நல்லா இருந்தால் என்ன, நாசமாக போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்போ பாரு திமுக அது, திமுக இது, திமுக பாஜகவோட சேர்கிறது, திமுக பாஜகவோட சேரலை, அப்படி மக்கள் பிரச்சனை எதனா இருக்கா அதில்? சரி, திமுக பாஜகவோட சென்றால் என்ன ஆகிடும்? இல்லை, மக்களுக்கு அதனால் இப்போ எனக்கு கரண்ட்டு கிடைக்கல, நிறைய இடத்துல கரண்ட்டு பிரச்சனை இருக்குது, கரண்ட்டு இபி மீட்ரு ஜாஸ்தியாக வருது. இப்போ அதை பற்றி எதனா பேசணும் தான் நானும் பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 1 மாதமாக மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் பாஜகவுடன் திமுக சேர்ந்துருது, பாராளுமன்றத்தில் சேர்ந்துருவாங்க, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு திமுகவும் தாவேகாவும் ஒன்று சேரணும். எதுக்கு ஒன்று சேரணும்? திமுக மீது கொலபழியை போடுறாரு யார்? தாவேகா. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து அன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்தப்ப நீங்களே வந்து எதிர்த்து தான் பேசுனீங்க. விஜய் சார் கரூருக்கு லேட்டாக வந்தது அவரோட தப்புன்ட்டு தான் நீங்களும் பேசுனீங்க, பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் கூட்டணியில் போய் மாறிட்டு அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அமைதியாக இருக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, திமுக வந்து இன்றைக்கி குதிரை பேர அரசியல் பண்ணுது, அதனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விசாரணையெல்லாம் இருக்குது. அண்ணனுக்கு எழுச்சி தமிழருக்கு ஒரு வகையில் நன்றி. புதிய தலைமுறையில் இந்த மாதிரி போய் விசாரணை பண்ணதுக்கு பத்திரிகையாளர் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அதனால் நீங்கள் வந்து குதிரை பேர அரசியல் உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி திமுக அண்ணா திமுகவா குதிரை பேர அரசியல் பண்ணுற நிலைமையில் இருக்கிற இந்த கட்சி, இந்த 2 திராவிட கட்சிகள் அந்த நிலைமையிலையா இருக்குது? இன்றைக்கி யார் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது? யார் பலமாக ஆகிட்டு இருக்குது? யார் ஒவ்வொரு நாளும் பலமாக ஏறிக்கிட்டே போகுது? எந்த கட்சியில் எல்லாரும் வந்து சேர்றாங்க? பண்ணுறதெல்லாம் தாவேக்கா. ஆனால் இன்னமும் வந்து இதே பேச்சு, திமுக பாஜக. சரி, இப்போ சேர்ந்துட்டாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் சேர்றதெல்லாம் கொள்கை முரண் இல்லையா? ஒரு காலத்துல காங்கிரஸை வந்து அதுவும் இப்ப சொல்றாரு, திமுக இப்போ வரைக்கும் நமக்கு நட்பு சக்தி தான், பாஜக கூட சேரும்போது நம்மளுடைய நிலைப்பாடு மாறும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. பாஜக கூட சேர்ந்துட்டதா வச்சுக்கோங்க, பாஜகவோட சேர்ந்துட்டதா வச்சுக்கோங்க. தாவேக்கா அவங்களுக்கு எதிரி, தாவேக்கா அதிமுகவுக்கு துரோகி. புரியுதுங்களா? எதிரி துரோகி அவங்க அடையாளம் கண்டுட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் அவர்களோட எதிரிகள் யார், அவர்களோட துரோகி யாருன்னு அடையாளம் கண்டுட்டாங்க. உங்களுக்கு எது நட்பு சக்தியோ, உங்களுக்கு எது பழக்கம் வேணுமோ நீங்கள் அப்படி சேர்ந்துன்னு போயிடுங்க, அவ்வளோதான். இனிமேல்தான் வந்து இந்த அரசியலை பேசிட்டு மக்கள் பிரச்சனையை கடந்து போகிறது, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் போகிறது ஊடகங்கள், அது ஊடக அறம் அல்ல. பொழுதுக்கும் இதுவே வா. சரி, இப்போ
காங்கிரஸ் வந்து ஈழத்து பிரச்சனையில் வந்து இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது காங்கிரஸ் மௌனியாக இருந்து ஒரு சில உதவிகள்லாம் பண்ணுச்சு அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு நம்ம என்ன நிலைப்பாடு எடுத்தோம்? காங்கிரஸ் அவ்வளோ கேவலமாக கேட்டால இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து தானே தாவேகளா கூட்டணியில் இருக்கும். குறைந்தபட்சம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களாவது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கூட்டணிக்குள்ளே போகலை, வெளியில இருந்து தானே ஆதரவு. நீங்கள் உள்ளே போயிட்டீங்களே. இப்போ காங்கிரஸோட ஒரு தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் தானே நீங்கள் இருக்கிறீங்க. கூட்டணி அமையலன்னு சொல்கிறாங்களே சார். நாங்கள் இந்த சார் என்ன சார் இது, நல்லா சாப்பிட்டுட்டு இல்லை நான் சரியா சாப்பிடலன்ற மாதிரி இருக்குல்ல, ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு கூட்டணிக்குள்ளே இல்லைன்னா ஆட்சி வன்னியரசு எந்த கட்சி கூட்டணியில் இல்லை ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் சேர்ப்பாரா? விஜய் சார் சேர்ப்பாங்களா? எங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதனா அமைச்சரவை கொடுத்துருக்குறாங்களா? அவங்க கூட்டணியில் இல்லைன்னு சொன்னால் அது அர்த்தம், ரைட்டா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சேர்றதெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் கூட்டணியில் இல்லை கூட்டணியில் இல்லை. யாரை ஏமாத்துற வார்த்தைகள் இது? இதில் என்ன மாண்பு இருக்குது? இது இனிமேல்ட்டு விசிகா வந்து திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணலாம், திமுக பற்றி விமர்சனம் பண்ணலாம். இந்த கட்சி தப்பு, இது சரியில்லை, அது பண்ணுங்க எதிரில இருந்து. இன்னைக்கு அப்புறமா உறவாடுறது பழக்கம் வச்சுக்கிறதுன்றது அது 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 முறை அல்ல. நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி இன்னொரு கூட்டணி போயிட்டீங்க. குழப்பாதீங்க, மக்களையும் குழப்பி நீங்களும் குழப்பி. எந்த டீமுக்கு ஆடுறோன்றது தெளிவாக இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்து அர்ஜென்டினா ஆடுறீங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஆடுறீங்க. நான் ஸ்பெயின் நான் வந்து எல்லோ மிக்ஸ் கலர் டிஷர்ட் போட்டு ஆடுன்னு இருக்கிறேன். இப்படி கலராக கரெக்டாக தெரியும் யார் பிளேயர்னு. குறுக்க இதில் பாதி கலர் இதில் காலி ஒரு 3 பேர் ஓடி இருந்தால் யார் எந்த டீமுன்னு தெரியும்? யாருக்கு பந்தை போடுறது, யார்கிட்ட இருந்து பந்தை எடுக்கிறது? குழப்பம் தானே இது. அதை எதுக்கு பண்ணுறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் பத்திரிகையாளராக. ஓகே, அதனால் இந்த மதவாத சக்தி, அப்புறமா வந்து சனாதனம் எதிர்ப்பு, இந்த சிறுபான்மையினர் நலனு, இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு. மக்களுக்கு அதை தாண்டி பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சில இஸ்லாமியர் சகோதரர்கள் சொல்கிறாங்க தாவேக்காவை வீழ்த்துறதுக்கு பிஜேபிக்கு கூட சேர்ந்தா கூட பரவாயில்லன்னு பேசுகிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, திமுகவில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை அது சேரக்கூடாது, சேர்ந்தா இருக்கிற முஸ்லிம்ஸ் ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டும் போயிடும், ஆல்ரெடி இளைஞர்கள் ஓட்டு தாவேக்காவுக்கு போயிடுச்சு, இப்படியே சொல்கிறாங்க. ஸோ அதாவது திமுக பாஜகவோட சேரணுன்ற கருத்தும் இருக்குது, திமுக பாஜகவோட சேரக்கூடாதுன்ற கருத்தும் ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதுங்களா? இது அந்த கட்சியோட பிரச்சனை. அதை போய் நம்ம வந்தால் பேச வேண்டியதானே, வர்றதுக்கு முன்னாடியே தானே எல்லாம் பேசுகிறீங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆகி விடுவார், அதற்கு உண்டான முயற்சி நடந்தது. வர்றதுக்கு முன்னாடியே பேசி அது நடக்கவே இல்லை. ஆனால் என்னாச்சு, அதிமுக இருக்கிற எம்எல்ஏ மாறிட்டாங்க, நிறைய பேர் மாறி போயிட்டாங்க. அதை பற்றி பேசுறது கிடையாது. அதனால் நடந்தால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுன்றது கரெக்டாக இருக்கும். சரி, சேர்ந்துக்கிறாங்க, என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை எரிச்சு எதிர்ப்பு தெரிவித்ததையும் நம்ம பார்த்துருப்போம். திமுக பாஜக எதிர்ப்பில் எவ்வளோ உறுதியாக இருந்தாங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்தில் RS பாரதி அவர்கள் தெரிவித்த ஒரு விஷயம், புதிய சட்ட திருத்த மசோதாவில் நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை ஏற்றா நாங்கள் அந்த மசோதா நிறைவேறதுக்கு நாங்கள் எந்த தடையாகவும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க இப்படியான விஷயத்த சொல்லும்போது அவங்க பாஜக கூட இன்னும் நெருக்கம் காட்டுறாங்க. இப்போ மாநிலத்தில் ஆட்சி இல்லை, அடுத்து நம்ம மத்தியில் ஒரு நெருக்கம் காட்டினாதான் நமக்கான ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரியான நகர்வுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சார் விமர்சனம் கரெக்டு தான். விமர்சனத்தில் வந்து நான் அது வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது சொல்ல, விமர்சனம் கரெக்டு தான். என்னப்பா பிஜேபி பற்றி அவ்வளோ பேச்சு பேசிட்டு பில்லெல்லாம் வந்து கொளுத்திட்டு இப்போ வந்து இப்படி அமைதியாக போனேன்னா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அரசியல் பண்ணிக்கிறீங்களா? உங்களோட கொள்கைலாம் எங்கே வச்சிங்க? அடமானத்தில் வச்சிட்டிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் எதிரி தானே. அப்புறம் இவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு நீங்கள் 2 பேரும் நட்பு பாராட்டி பேசிக்கிட்டீங்க? கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் நீங்கள் எதுக்கு பேசிக்கிட்டீங்க? உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன தாவேகாவா? யார் நீங்கள்? தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட விட்டுருந்தா இன்றைக்கி இந்த குதிரை வேற கேவலம் நடந்திருக்கு. அதில் கொஞ்சமாக கொடுத்துட்டு அது வெயிட்டு பத்தலைன்னா அங்கேருந்து இங்கேருந்து அங்கேருந்து பண்ணி தமிழ்நாட்டில் குதிரை வேற அரசியல்ன்ற ஒரு கேவலமே இல்லாமல் இருந்தது. இந்த கேவலம் வந்ததுக்கு காரணம் காரணம் ராகுல் காந்தி. விஜய் அவர்களுக்காக ராகுல் காந்தி ஒரு கணக்கு சரியாக போடாமல் தன்னோட 5 எம்எல்ஏக்கள் வீணாக போயிடக்கூடாது, ஆட்சியில் பங்கு வரணும், வாய்ப்பு வரணும், அப்படி இப்படின்னு 2 அமைச்சருக்கு அவைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்க பண்ண வேலை தான் இது. காங்கிரஸ் அமைச்சர் எம்எல்ஏ அமைச்சர் ஆகணும்னு சொல்லி பண்ணாங்க. இன்றைக்கி குதிரை வேற அரசியல் தமிழ்நாடு பூரா நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து முரணாக தெரியலையா? அதனால் வந்து அவங்களுக்கு யார் யாரோட பிடிக்குதோ சேர்ந்துக்குருவாங்கங்க. மக்களை அது ஏற்றுக்கிட்டா ஓட்டு போட போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. திரும்பி இவங்க இந்த கொள்கையை பேசிக்கிட்டு இங்கே வேறு சில பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கடந்து போகிறாங்க. சரி, ஊழல் எதிர்ப்பேன்னு பேசினார், 2 விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிட்டாரு. யாருன்னா கேட்பீங்களா? உங்களுக்கு கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா?
அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு பிஜேபி இன்னைக்கு டீலிமிட்டேஷனில் பண்ண சரி. இப்போ ஜோசப் விஜய் என்ன பண்ணிட்டார்? டீலிமிட்டேஷன் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ண போகிறாரு? பேசிடுவாரா? பாஜக எதிர்த்து இவர் பேசிடுவார் இல்லை எதனா ஒரு வார்த்தை இது வரலாம் டீலிமிட்டேஷன் அவர் வாயில் இருந்து, அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு நாள் அன்றைக்கி பேசுகிற ஒரு வார்த்தையில் எதனா அதில் ஆக்கப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக கோவப்பட்டு அதில் இருக்க நியாயமான கேள்விகள் எதனா கேட்டிருப்பாரா? இல்லை எங்கே இப்போ பேசுவாரா? இல்லை அங்கே ஜந்தர் மந்தரில் யாருன்னே தெரியாது நமக்குலாம், சோனம் வாங்சுக் நீட்டு பிரச்சனை, கல்வியில் இருக்கிற குளறுபடிகளுக்காக மருத்துவ சீட்டுகளில் பிரச்சனை நடக்கிறது எதிர்த்து பண்ணிட்டு 19 நாள் உண்ணாவிரதம் இருந்து இன்னைக்கு வந்து தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க போட்டிருக்கிறாங்க. அவரை உடம்பு முடியாத நிலைமையில் இருக்கிறாரு. இதெல்லாம் போராட்டமா? இல்லை நீங்கள் இங்கே வாயிலேயே வந்துட்டு சும்மா நாளும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இது அரசியலா? இது ஆக்கப்பூர்வமான அரசியல்? அழுத்தத்தை யார் கொண்டு வந்தது? தர்மேந்திர பிரதான தூங்கி இருக்க மாட்டார். ஏதோ ஒன்று ஆகி போச்சு அவருக்கு. என்ன பிரச்சனை? அமைச்சரை நீக்குன்ற அளவுக்கு பிரச்சனை. ஊரில் இருக்கிற எல்லா பெரிய அரசியல் தலைவரும் போய் பார்த்தாங்க. நம்ம இங்கேருந்து யார் போனோம்? ஆர் ராசவண்டி தான் போனார் 2 நாளைக்கு முன்னாடி. அவர் டெல்லியிலே இருக்கிற அதனால் தலைவன். நீங்களாம் நீட் எதிர்க்கிறோன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே தமிழ்நாடு. நீங்களாம் என்ன ஒரு 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 சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதனா இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை இங்கே ஒரு போராட்டம் எதனா பண்ணீங்களா? யார் பிஜேபி எதிர்க்கிறது? ஏன் நாடகம் போட்டுட்டு திரியிறீங்க? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிஜேபி யாருமே எதிர்க்கிறது கிடையாதுங்க. மக்கள் ஒண்டி தான் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். மக்கள் தான் ஓட்டு போடுறது கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா பிஜேபி எதிர்ப்பு தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க யாருன்னா சொத்து குவிப்பு வழக்கு இது மாதிரி அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாருன்னு யாருன்னா பேசி இப்போ பார்த்தீங்களா சமீபமாக? ஏன் பேச மாட்டீங்க? இல்லை பிஜேபியில் இந்த விஷயத்தில் இது ஊழல் பண்ணியிருக்கின்றன எதனா ஊழல் இப்போ சமீபமாக 50% உடனே போயிடுவீங்க. பழைய அந்த ஒரு கேஸ் ஒன்று கர்நாடகாவில் இது பிஜேபியெல்லாம் வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல் யாருமே பண்ணுறது கிடையாது தமிழ்நாட்டில். சும்மா தமாசுக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அதை பற்றி பேசுறது. ஓகே, அண்ணாமலையே இப்போ எங்கே இருக்கிறாரு? பிஜேபியோட நிலைமை என்னங்க தமிழ்நாட்டில்? இல்லை மத்தியில் இப்போ பிஜேபி இப்போ நீங்கள்லாம் ஏற்றலையா சொத்து வரி தண்ணி வரியா? நீங்கள் பண்ண அதே கேவலத்தையும் அதே தப்பியும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தானே மக்களை கொள்ளையடிக்கிறீங்க. ஊழல் ஒண்டி தான் கொள்ளை கிடையாது, வரி சுமையும் கொள்ளையடிக்கிறது தான். சொத்து வரி இவ்வளோ வாங்கிட்டு சொத்துக்கு வெளியில் வந்து அதை பார்த்தா நாய்ப்படுத்துக்கிறது, குப்பை சரியாக வர்றது கிடையாது. இருக்கா இல்லையா? அவலம் எல்லாம் சரியாயிடுச்சா? நம்ம ஊர் சிங்கப்பூர் ஆயிடுச்சா? எத்தனை மடங்கு ஏற்றிருக்கிறீங்க? சரி, இப்போ சொத்து வரி தண்ணி வரி ஏற்றி இருக்கு, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுப்போன்னு அதிமுகவில் சொன்னாங்க இல்லையா? நீங்கள் வந்து இப்போ என்ன எதனா கம்மி பண்ண போகிறீங்களா? கரண்ட் உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியுதா? இல்லை, இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துமே பல பேருக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது தான் அதிகமாக. அப்போ 200 யூனிட் எங்கே போச்சு? யாருக்குமே அது எத்தனை பேர் பயனாளிகள் எவ்வளோ என்ன ஏது ஒன்றுமே தெரில. யாருக்குமே மிடில் கிளாஸு மாற்றம்னு போய் நிறைய பேர் குத்துனாங்கல்ல விசிலு, சூப்பர். அவங்களுக்குலாம் வந்துக்குது கரண்ட் பில்லு சூப்பராக. கரண்ட்டே இல்லாமல் கரண்ட் பில்லு ஏறினது இப்போ தான். கரண்ட்டு இருந்து கரண்ட் பில்லு கூட வந்தால் கூட சரி, ஏசி போட்டிருப்போம், கொஞ்ச நேரம் வந்து லேப்டாப் அதிகமாக சார்ஜ் பண்ணியிருப்போம், இல்லை வாஷிங் மிஷின் ஓடி இருக்கும், ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். கரண்ட்டே நிறைய இடத்துல அவ்வளோவா வராமல் கரண்ட்டு மின் தட்டுப்பாடு, ஒரு சைடு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பொருள் வந்து பற்றின்னு போயிருக்குது. மக்கள் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க வெளியில் சொல்லாமல் கம்முன்னு இருக்கிறாங்க. இது இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா சார்? அதெல்லாம் பிரதிபலிக்காது. திருப்பி தாவேக்கு தான் ஓட்டு போடுவோம் சார். கவர்ச்சின்றது வந்து அதோட வேல்யூவேஷன் ஜாஸ்தி சார். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நாள்ல மக்களும் லஞ்சம் வாங்குறது நிறைய இடங்கள்ல குறைஞ்சிருக்கு, அதிகாரிகள் நிறைய இடத்துல பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சொல்றதையும் நம்ம ஒரு சில இடங்கள்ல இல்லை மக்கள்லாம் அவ்வளோவாலாம் சொல்லலை. தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அதை அதிகமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் கூட காலையில் மாநகராட்சியை சேர்ந்த ஒரு 7 அதிகாரிகள் சஸ்பெண்டு, 7 காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்டு. நான் அதை வரவேற்கிறேன். நான் வரவேற்காமலாம் இல்லை. ஓகே, புரியுதா? 100% கரெக்டு. லஞ்சம் ஊழல் வாங்கலாம், வேலையை விட்டு எடுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, ரைட்டு. இங்கே வந்து நடவடிக்கை விட விளம்பரம் அதிகமாக இருக்குது, செயலை விட அதுக்கு உண்டான அந்த விளம்பரம் இன்ஸ்டா ரீல்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து அது அதிகமாக பேசு பொருளாகும். 100 2 மாதத்தில் லஞ்சத்தையே ஒயிஸ்டோன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்கங்க. அரசு ஊழியரோட எண்ணிக்கை எவ்வளோ? எல்லாரும் புனிதரா? எல்லாரும் சூப்பரா? அது எப்படி எல்லாத்தையும் ஒயிஸ்டோன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? லஞ்சத்தை ஒழிக்கிற ஊழலை ஒழிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. 45 நாளில் என்ன பண்ண முடியும்? 60 நாளில் என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? 60 நாளில் ஊழலை ஒண்டி எல்லாத்துலேயும் ஒழிச்சிட முடியுமா? நீங்கள் ஒழிக்க மாட்டீங்கன்னு நான் உங்களை சொல்லலை. உங்களோட முயற்சி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இது நல்ல விஷயம், நல்லா பண்ணுங்க, அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 100 மீட்ரு ஓடிட்டு
10 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்த மாதிரி நீங்கள் பெருமை பேசிகிட்டு இருக்கிறீங்க. 100 மீட்டர் ஓடுறதுக்கும் 10 கிலோமீட்டர் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது எவ்வளோ பெரிய பயணம். ஊறி இருக்குது இல்லைனா லஞ்சம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எங்கேயுமே வாங்குறதே இல்லையா வைன் ஷாப்பில்? அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க சார். ஏன் காரணத்தை சொன்னீங்க? பாட்டு தானே பாடுவீங்க நீங்கள். ஏன் அந்த கட்சியை விட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த பத்திரப்பதிவுத்துறை பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த பழனி பஞ்சாயத்து வந்து போச்சு. அதில் கூட நான் வந்து ஆளுங்கட்சியினருக்கு சம்மந்தம் இருக்கா, அமைச்சர்களுக்கு சம்மந்தம் இருக்கா, அதெல்லாம் கூட நான் விமர்சனமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதிகாரிகள் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, அதிகாரிகள் அரசுன்றாங்க. விசாரணையில் வெளியில் வரட்டும், என்னன்றது பார்ப்போம். எவ்வளோ விமர்சனம் வருது உங்கள் மீது கலாச்சார ரீதியாக. ஸ்கூல்லலாம் போயிட்டு நீங்கள் வந்து ஆடல் பாடல் போட்டு விஜய் சார் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி கொடியை திருப்பி ஸ்கூலில் நட்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் ஏற்றுக்கலாமா? மேகதா அதில் என்ன பேசிட்டீங்க நீங்கள்? இல்லை என்ன பஞ்சாயத்து வச்சுட்டீங்க? ராகுல் காந்தி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே, தண்ணி விடுங்க சார், தண்ணி இல்லை சார்னு. அதனால் சும்மா அதாவது அவங்களுக்கு இருக்கிற ப்ளஸ்ஸு வந்து ஊழல் எதிர்ப்பு. அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது அவங்களோட ப்ளஸ், தாவேக்காவோட ப்ளஸ்ஸு. ஓகே, நல்ல விஷயம், ரைட்டு. மற்றபடி நிர்வாகம் இதெல்லாம் வந்து போக தான் தெரியும். இன்னும் சுருக்கமாக சொன்னால் நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்குது. ஒரு தவறான அதிகாரி தெரிஞ்சு அது அதிகாரியை போடுறது, அப்புறமா அவர் அங்கேருந்து மாற்றுறது. அதே போல் தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்க தெரியல. வேலை தெரியல, யாரை எங்கே போகணும், என்ன வேலை வாங்கணும்னு தெரில. புதுசு எல்போர்டு இச்சி ஓட்டி தான் கற்றுக்குவோம். அனுபவம் வேணும். இல்லை, சரியான ஒரு சில இடங்களில் அறிவுறுத்தல்கள் கொடுக்கறது அதிகாரிகள் தான். துறை சார்ந்த நடவடிக்கைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும். அடுத்து என்ன இந்த துறையோட நடவடிக்கை எப்படி இருக்கும், அதை தான் ஏமாத்துறது ஊழல் பண்ணுறதும் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க தெரியாமல் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் அனுபவசாலியால் தான் ஊழலை ஒழிக்க முடியும் ஃபுல்லாக 100%. ஆனால் புதுசாக வரவங்க ஊழலை ஒரு 60-70% குறைக்க முடியும். அதை பண்ணிட்டாவே சக்ஸஸ். ஓகே, நான் என்ன கேட்குறேன், ஐயா ஆதவர்ஜுனாவோட நோக்கம் என்ன? லாட்ரி சீட்டு மக்களுக்கு நல்லதா? அந்த வியாபாரம் தானே அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில். அவருக்கும் அதிலெல்லாம் ஈடுபாடுலாம் இருக்குல்ல, அவங்க கம்பெனி தானே அது. அவரை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஐயா விஜயபாஸ்கரோட நோக்கம் என்ன? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் சொத்து அதிகமாக சேர்த்துருக்கிறதா இருக்குது. அவரோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம்லாம் என்ன? சரி, இப்போது சினிமா துறை, நீங்கள் சார்ந்த துறை, சினிமா துறையில் உங்கள் ஆட்சி காலத்தில் கருப்பு பணமே இருக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் திமுகவோட நல்ல கட்சி தான், மாற்றுக்கருத்து இல்லை. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மக்கள் நிறைய நேசிக்கிறாங்க, மாற்றுக்கருத்து இல்லை. அதிமுகவோட நீங்கள் நல்ல கட்சி தான், ஊழல் கம்மியாக இருக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அதிமுகலேருந்து அவ்வளோ பேரை ஊழல்வாதிகளுக்கு வந்து சேர்த்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் யார்? இதெல்லாம் பேசாமல் அப்படியே மறைக்கிறீங்களே. புனிதர் நாங்கள் தான் புனிதர்ன்ற மாதிரி சொல்கிறீங்களே. தொடர்ந்து மடைமாட்டிகிட்டே இருக்காங்களா சார்? வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு திமுக வந்து எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணுது, எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு அடுத்து பேசினாங்க. இப்போ அடுத்து திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர போகிறாங்க, கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, விரைவில் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2029 தான் தேர்தல். சரி, ஒருவேளை இப்போ டிஆர் பாலுக்கு என்னங்கன்னா எப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. சரி, 2 பேர் கூட்டணியில் போயிட்டு 2 அமைச்சர் ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? என்ன பிரச்சனை? காங்கிரஸ் கட்சி போய் தாவேக்கால சேர்ந்து 2 எம்எல்ஏ இது மினிஸ்ட்ரி வாங்கிக்கினீங்களா? பிசிகா போய் இதாகிட்டீங்களா? இப்போ பிஜேபி கிட்ட போய் அவங்க போய் அமைச்சரவை வாங்கிக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிசிகாவுக்கு, காங்கிரஸ்க்கு, தாவேக்காவுக்கு என்ன பிரச்சனை? தாவேக்கா கூட அதை பற்றி பேசுறது இல்லையா? உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? போயிட்டீங்கல்ல, கூட்டணி விட்டு போயிட்டீங்க. கூட்டணி அந்த தலைவரை வந்து காணோம்னு அவ்வளோ எள்ளி நகையாடி கிண்டல் பண்ணி கேவலமாக பேசுகிற, கொத்து பரோட்டா வார்த்தை ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூட வார்த்தை கூட பயன்படுத்துகிறாரு. ஏங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு முதலமைச்சர் அந்தஸ்துக்கு இன்னும் வரலைங்க ஐயா, அது மாதிரி நடந்துக்கலன்றார். ஒரு மாண்புமிகு ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? அப்போ என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரியான சொல்லாடல், என்ன மாதிரியான அரசியல்? என்ன மாதிரி ஆளெல்லாம் இருந்தானா வயிற்றுல வாயிலாச்சுன்னு வேறு மாதிரி பேசி விட்ருவோம் கோவத்தில். அதெல்லாம் வெளியில் சொன்னால் அசிங்கம். இப்போ வேணாம், நான் அப்புறம் சொல்கிறேன்ற கட்சியிலேருந்து ஓடுற எம்எல்ஏகளை பற்றி கேட்கும்போது உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்தத்துக்கு வந்து சக்தி இல்லையா? உங்களுக்கு வந்து முடியலையா? உங்களால் கையாள முடியுமா? இப்படியெல்லாம் கேட்குறாங்க பத்திரிக்கையாளரை. பத்திரிகையாளர் நின்று பார்த்து தானே பேசிகிட்டு இருக்காப்புல. பத்திரிகையாளர் வந்து ஓடலைல்ல. அதாவது அவரு வெளியூர் போய் உட்காந்துருக்கிறாரு. யார்? ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி நிலை குலைந்து உட்காந்துருக்கிறாரு. இவர் கட்சியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் தோற்றுருக்காங்க. அவரு முதல்வர் வேட்பாளரே தோற்று போயிட்டார். இதுதான் இன்றைக்கி நிலைமை. திமுகவோட நிலைமையும் அதிமுகவோட நிலையும்.
ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க, கவுக்க போகிறாங்க, அப்படியே முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதே வேலையை தாவேக்கா கிட்டத்தட்ட 40 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு இதை ஒண்ணுமே போர்ட்ரே பண்ணுறாங்க. சரி, யார் கூடனா சேர்ந்துடும். நான் படுத்தோன்னே எனக்கு வீட்டுக்கு கரண்ட் நைட் இருக்கணுமா இல்லையா? நான் ஒரு சாதாரண எனக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெறும் ஓட்டு போட்டுட்டு அதை பற்றி பேசுறதே டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? சரி, ஊழலை குறைக்கிறீங்கலாம். ஆசிரியர்கள் நேற்று பேண்டு கண்ணை மூடிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து யார்? அடுத்த குழந்தைகளுக்கு 4 விஷயத்த சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் ஏற்றி விட்றவங்க, ரைட்டா? அரசு வேலை இருக்கா இல்லையா? என்ன நிலைப்பாடு? புது ஆட்சி தானே. எதனா இந்த புது ஆட்சியில் எதனா எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனையோ, தொழிலாளி பிரச்சனையோ, விவசாயி பிரச்சனையோ, மாணவர்கள் பிரச்சனையோ, எத்தனை பிரச்சனையோ இந்த 60 நாளில் தீர்த்துருக்கீங்க? விவசாயி பிரச்சனை என்னெல்லாம் தீர்த்துருக்கீங்க? பயிர்க்கடன் தள்ளுபடி கேட்குறாங்க, இல்லை. உரத்தட்டுப்பாடு இருக்குது, என்ன பண்ணுறீங்க? தண்ணி இல்லை. 134 கோடியெல்லாம் ஒரு பணம்னு சொல்லிட்டு பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்கார் முதலமைச்சர். இவர் ஒரு படத்துக்கு வாங்குகிற சம்பளத்துக்கு காணுமாது? நீங்கள் ஒத்தாள் படத்தில் நினச்சா 200 கோடி 250 கோடி உங்கள் ஃபீஸு. ஆனால் லட்சக்கணக்கான விவசாயி தொழிலாளி அதை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 134 கோடி, அதுலேயும் ஒரு 60 கோடி பிடபிள்யூடியே வேலை பண்ணிட்டு போயிடும். மிச்சம் 74 கோடி வச்சுட்டு அவங்க என்ன நாக்கு ஒழிக்கிறதா? விவசாயி பிரச்சனை. சரி, மாணவர் பிரச்சனை, மாணவர்கள் கடன் கிடன்றது, இல்லை மாணவர்களுக்கு பெரிய மெகா வேலைவாய்ப்பு, இல்லை வெளியிலேருந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் கூட்டம் வந்து அரசு சார்பாக எதனா ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ். ஏன்னா வேலை நிறைய இடத்துல போயிட்டுருக்குது. ஐடி கம்பெனிலலாம் பழைய மாதிரி இல்லை, நிறைய பேர் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்த நேரம் விஜய் சார் என்றைக்கு முதலமைச்சர் ஆனாரோ நல்ல நேரம் பத்திரிகையாளர்களுக்கு. பத்திரிகை ஆஃபீஸ்லலாம் பாதி பேர் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. போதும், செய்தியெல்லாம் அவங்க யாரும் படிக்கிறது இல்லை. இப்போ செய்தியெல்லாம் யாரும் படிக்கிறதில்ல, பார்க்குறதில்ல. எல்லாம் இன்ஸ்டா எல்லாம் வந்து வைப்பு பண்ணி அவ்வளோதான். இதுமாரி வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பெருசாக கிடையாது. நிறைய இடத்துல வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. நிறைய இடத்துல இந்த லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ பயப்படுறாங்க இல்லையா அதிகாரிங்க. அதனால் அங்கே இருந்த புரோக்கருங்கெல்லாம் சுற்றி இருந்தாங்க பாருங்க, கையை நமனமானது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. நிறைய இந்த சின்ன கடைகள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த கடைகளெல்லாம் வியாபாரம்லாம் வந்து குறையுது. பணம் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து எடுத்த உடனே டக்குன்னு செய்கிறது கிடையாது. இப்போது அம்மா உணவகத்தில் ஃபுட்ஃபால் ஏறி இருக்குது, நெஞ்சார்ந்த நன்றி தாவேக்கா அரசுக்கு. ஏன்னா ஏழைகள் வந்து சாப்பிட்டு பசியை போக்கிட்டு போகிறாங்க. அப்போது மக்கள் வந்து வராங்க, இது நல்ல விஷயம். கொஞ்சம் யோசிச்சு, சரி இதுலேயே வந்து ஒரு முட்டையை ஒன்று போடுவோம், முட்டைக்கு வந்து ஒரு 5 ரூபாய் இல்லை ஒரு 7 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். இதிலே வந்து இந்த சிக்கன் சூப்பு மாதிரி எதனா ட்ரை பண்ணுவோம். பக்கத்துலேயே அம்மா உணவகத்துக்கு பதிலாக அண்ணா உணவகம் இல்லை விஜய் அண்ணா உணவகம் ஒன்று சேர்ப்போம். ஒரு 4 பேருக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிற மாதிரி சுய உதவிக்குழு ஒரு 4 லேடிஸ் எடுத்துமா இந்த 2 வண்டி போடுங்க. இல்லை சாயந்தரமாக இந்த அவிச்ச கடலை இல்லை வேர்க்கடலை ஏதோ ஒன்று ஊரில் வந்து வாங்குவாங்க. பொருள் கொஞ்சம் விற்கும், முட்டை வந்து தேங்காது. நாமக்கல் வந்து அரசை கையகப்படுத்தலாம். சிந்திச்சிட்டே இருக்கணுங்க, மக்களுக்கு என்ன செய்யணும் மாற்றி 5 வருஷம் நல்லா செஞ்சாலும் சம்டைம்ஸ் உங்களை தோக்கச்சிருவாங்க. உங்களுக்கு எப்போ நிழலோட அருமை தெரியும்? வெயிலில் தான் தெரியும். நீங்கள் நிழலே இருக்கும்போது என்ன நிழல், என்ன மரம், என்ன எல்லாம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போய் நின்று பார்ப்பேன்னு போவீங்க, இயல்பு. அது வேற. அவங்க ஓட்டு திருப்பி போடுறாங்க, இல்லை தோக்கடிக்கிறாங்க, இல்லை ஜெயிக்கிறாங்க, அது வேற. வாய்ப்பு கிடைக்கும்போது 5 வருஷம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்போ நீங்கள் என்னென்ன மாற்றம் இப்போ எடுத்து வந்துருக்கிறீங்க சொல்லிக்கிற மாதிரி இந்த 60 நாளில்? ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தோம், படம் அவ்வளோ ஹிட்டு. ஏன்? சினிமாவில் தான் இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி சினிமா துறை சார்ந்தவரே வந்திருக்கிறார். அப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து புதுசாக தீர்வுன்றதை விட பிரச்சனைகள் எல்லாம் வருது. அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் முதலமைச்சர் சொன்னார், மிரட்டினார், உருட்டினார்லாம் வருது. யார் மீதுனா நடவடிக்கை இதெல்லாம் எடுத்துருக்கிறாரு. விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் பேசப்படுது. மாறினா பேசலாம் சார், மாறினா பேசலாம். மாறதுக்கு முன்னாடி இந்த வியூகோ மாதிரி பேசுறது கொள்வது, அப்புறம் அவரு இப்படி பயங்கரமாக அவருலாம் இருக்கிறாரு, அவர் யாராலும் தூக்கி போட்டு மிச்சிருவார், ஊழல் லைட்டாக கூட தொட்டு பார்க்க மாட்டார். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பத்திரிகையாளர் நான் கிடையாது. ஓகே, கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு லஞ்சம் இது வருமானத்துறை வந்த பொழுது அந்த வருமானத்தை கட்டாமல் இழுத்தடிச்சவர் தான் இவர். சரிங்களா? அதனால் வந்து
இன்னமும் அந்த கேஸ் எல்லாம் முடிச்சாரா என்ன எது தெரியாது. ஓகே. இது சொன்னால் தெரியும் நமக்கு. கட்டினாரா கட்டலையா, யாருக்கு போகுது அந்த காசு? ஒரு 1 கோடியோ 1.5 கோடியோ 2 கோடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெனால்ட்டியோ இல்லை இதுவோ, யாருக்கு போகுது அந்த காசு? விஜய் என்ன பார்க்காத காசா? மக்களுக்கு தானே போகுது அது. ஏன்னா மோடி அவர்கள்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு போகிறாரா அவரு? இல்லை அவர் தலைக்காணி உள்ள அந்த காசை போட்டு படுத்து தலைமாட்டில் வச்சு படுக்க போகிறாரா? அரசாங்கத்துக்கு போகுதுங்க. தெரியுதா யார் வள்ளல்? குத்துட்டு போகிறவங்க வள்ளல். ஐயா அப்துல் கலாம் பதவியில் இருந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றுமே அனுபவிக்கலையே. ட்ரங்க் போட்டி தானே வந்துச்சு வீட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி ஆளுமைகளோடு தான் நம்ம பார்க்கணும் ஒரு ஆட்சியாளர். இது இவங்களுக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு மேபி இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகே விஜய் சார் புது ஆப்ஷன் பெட்டர் அப்படின்னு பேசலாம், வாதம் பண்ணலாம். ஓகே. அதே போல் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பல முக்கிய தலைவர்கள் பலருமே இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இனி அடுத்து வரக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு அதிகமாக யாரெல்லாம் இருக்குதோ, யாரெல்லாம் பதவியிலேயே இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்கே நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனாலுமே தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எடப்பாடி அவர்கள் எதுவுமே பேசாமல் அடுத்து வரும் தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம கட்சி இன்னும் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தொண்டர்களை ஒரு பக்கம் உற்சாகப்படுத்திட்டு இருந்தாலும் அதிமுகவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்க போகுது வரும் நாட்கள்ல? அதிமுகவோட எதிர்காலம் இனிமேல் அதிமுக தலைமை கிட்ட இல்லை. அதிமுகவோட எதிர்காலம் இனிமேல் மக்கள் கிட்ட இருக்குது. அதிமுக தொண்டர்கள் கிட்ட இருக்குது. அவங்க தொண்டர்கள் போய் கஷ்டப்பட்டு எங்கள் கட்சி பியூர் ஆகி போச்சு, பழைய மாதிரிலாம் இல்லை, குற்றச்சாட்டுக்காலான அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனால் அம்மாவோட ஆன்மா வழியில் தைரியமாக நாங்கள் ஒரு சில அரசியல் பண்ணுவோம், ஒரு சில திட்டங்கள் அம்மாவோட திட்டம் மக்களுக்கு போச்சு, அந்த வகையில் பண்ணுவோம். எங்ககிட்ட எங்கள் கட்சியில் இருந்து கல்லா கட்டினவங்க சம்பாரிச்சவங்கலாம் கல்லா பெட்டி கூட்டணியோட சேர்த்து போயிட்டாங்க. துரோகிகள் வெளியேறி விட்டனர். துரோகிகள்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டது? நல்லா சம்பாரிச்சவங்க வெளியில் போயிட்டாங்க. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போங்களேன். அவங்களுக்கு சம்பாரிச்சிக்கினே இருக்கணும், அவங்களுக்கு சம்பாரிச்சிக்கினே இருக்கணும். எங்கே ஆட்சி இருக்கோ எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கணும். அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. இன்னைக்கு தராசு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பியூரான கட்சி. அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலோ ஆட்சி அதிகாரமோ இல்லை ஊழலோ பேரமோ அவ்வளோவா பண்ணாதவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. மிச்சம் மீந்து போய் இதுதான் இருக்குது. இது இப்படியே போயிடுச்சுன்னா அழிஞ்சு போயிடும். எம்ஜிஆரோட கட்சி அழிஞ்சிரும், அம்மா வலுப்படுத்துகிற கட்சி அழிஞ்சு போயிடும், பார்த்து வர தேர்தலில் எதனா உதவி பண்ணுங்க அப்படி இப்படி ஐயோ அம்மான்னு சொல்லி வீடு வீடாக போய் திண்ணையாக உட்காந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பேசி தொண்டர்கள் வேலை செஞ்சால் ஜெயிக்கும். ஓகே. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ஃபோக்கஸோ அந்த கரிஸ்மாவோ எடுபடவில்லை. விஜய் சாரோட பாப்புலாரிட்டி முன்னாடி, விஜய் சாரோட அந்த சாங்கு முன்னாடி, வைபு முன்னாடி இவர் பேசுகிற அந்த மக்கள், மேகதாது, காவேரி, விவசாயி அது எடுபடலை. அவ்வளோதான். அதனால் அதிமுகவோட ஃப்யூச்சர் மக்கள் கையில் இருக்குது. கட்சி ரீதியாக அதாவது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேன் டூ புல் ஓவர். விஜய் அவர்களை பொறுத்தவரை தாவேக்காக்கு தொண்டர்கள்லாம் எதுவும் பண்ணல. அந்த விஜய் சாரோட அந்த அந்த கரிஸ்மா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஈர்த்து மேக்னெட் மாதிரி ஈர்த்துன்னு வந்தது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அங்கே இல்லை. பிரச்சனை இருக்குது அதிமுகவில். சமீப நாட்களில் பாமக தாவேக்காவுடன் ஒரு நெருக்கம் காட்டுற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாகி இருக்கு. அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசுறது, முதலமைச்சருடனான அடிக்கடி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுபொருளாக இருக்கு. இப்போ பாமக அவங்களோட கூட்டணியில் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் சார் என்ன நினைக்கிறாரோ, விஜய் சார் பாட்டாளி மக்கள் கட்சி கூட வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா அது நடக்கும். அப்போ ஆசைப்படும் போது பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்வேஸ் கம்ஸ் வித் டிமாண்டு. எந்த கோரிக்கையெல்லாம் இல்லாமலாம் போக மாட்டாங்க. தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யாமல் பாட்டாளி மக்கள் கட்சி போக மாட்டாங்க. பதவிக்காக அப்பா மகனுமே சண்டை போட்ட ஒரு கட்சி தான். ஆனால் நான் ஒருபோதும் அவங்க சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது, பிரியக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்தாக இருந்திருக்கு. என்ன அந்த அந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தால் ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருப்பீங்களா? அல்ப பதவி ஆசைக்கு தானே இந்த மாதிரி அப்பா குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டிங்க. ஏதோ நல்ல வேலை இன்னைக்கு குடும்பம் ஒன்றாச்சு. அந்த தேவையில்லாமல் அந்த அருள்னு ஒருத்தர் பாவம், அவர் இப்போ நானும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன், யாரும் எங்க கேட்கலையே. அதுதான் ஏங்க அதிமுகலேயே ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் செங்கோட்டையன் போகிறத தடுத்து நிறுத்தி கிருஷ்ணசாமி போன்றவங்களாம் வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அதிமுக ஆட்சி இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் 4%, அவர் ஒரு கூட்டணி போயிருந்தா கூட அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கும். திமுகவோட அவர் போவாரா என்ன எது தெரியாது. திமுகவில் ஆல்ரெடி பஸ்ஸு ஃபுல்லு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி போயிருந்தா கூட தேர்தல் ரிசல்ட் மாறிடும். இன்றைக்கி எல்லாம் மாறினா நடிகனை பார்த்து ஓட்டு போட்டாங்க, அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சுன்னு எல்லாம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு புலம்ப வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், 4.5 வருஷத்துக்கு இன்னும் புலம்ப வேண்டியதான்.
விஜய் சார் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். அவர் தப்பே பண்ணாலும் அவரோட ரசிகர்கள் பட்டாளம் வந்து சாங்கு போட்டு மறக்கழிச்சு அதை மறைச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த வல்லமை இருக்குது. ஓகே. அதனால் இது இப்படி தான் போகும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட தாவேகாக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் வரலாம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் சும்மா தமாஸ்க்கு மக்கள்கிட்ட சொல்கிறது. நான் பெரிய கொள்கைவாதிகளெல்லாம் நான் இப்போ பார்க்கல. நான் பார்த்து கடைசியாக என்னோடய வருத்தம், என்னோடய பிரச்சனை என்னன்னா, கடைசியாக இருந்தவர் ஐயா ஆர் நல்லக்கண்ணு. அவர் இயற்கை எடுத்துன்னு போயிடுச்சு. ஐயா நல்லக்கண்ணுக்கு அப்புறம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப அதாவது ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியே மாறி மாறி பேசுது. அதனால் இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் யாருன்னா அரசியலில் பேசுனாங்கன்னா அப்பா பெரிய கும்பிடு, ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதை ஒண்டி பேசிட்டு போகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே. இந்த வந்தே மாரத்தை முன்னாடி பாடுறது பின்னாடி பாடுறது இதுதான் பெரிய பிரச்சனை மாதிரி. போதும், இந்த அரசியலெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே. இனிமேல்ட்டு புள்ளக்குட்டிங்களை போய் படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கோ, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. வெளியில் வந்தால் போக்குவரத்து நெரிசல், குடிக்கிற தண்ணியில் வாசனை வருது. சமீபத்தில் வந்துட்டு ஒரு செய்தி ஒன்று படித்தேன். அதாவது ஆயுசே வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. வேறு சில பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வருது, உடல் உபாதைகள் வருது, கேன்சர் தொற்று வந்து நீர் கலப்படமாக வரதுனால வருதுன்றாங்க. அது மாதிரி விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்க. மனித இனமே பிரச்சனைக்கு உள்ளாகிற அளவுக்குலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்னடானா இன்னும் உட்காந்து பெட்டி அரசியல், கல்லாப்பெட்டி கூட்டணி, அதுக்கப்புறமா வந்து சித்தாந்த அரசியல், கொள்கை அரசியல் ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமா பேசி விஜய் சார் ஆட்சிக்கு வந்தார். இன்னுமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. எதனா ஒரு கொள்கை அவர் பேச முடியுமா? மக்கள் பிரச்சனையே பேச தெரியாது. பேசுனதெல்லாம் பஞ்சு டைலாக்கு. இங்கே ஒரு 4 பஞ்சு, இங்கே ஒரு 4 பஞ்சு. இந்த பஞ்சுக்கு கீழே ஒரு 4 பேரா பேச சொல்லுங்கள், பிரச்சனையை எடுத்து தெரியாது. எப்போ அந்த மாதிரி அரசியல் வந்துச்சோ அதுக்கப்புறம் இனிமேல் கொள்கை அரசியல்லாம் அவுட்டேட்டடு. முடிஞ்சால் 4 நடிகர் உங்கள் கட்சியில் சேர்த்து பாட்டு போட்டு வைப்பு பண்ணுங்க. எல்லாம் எந்த நடிகர் நல்லா வைப்பு பண்ணுறாங்களோ இளைய சமுதாயம் அதுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே சார். சமகால அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.